அமுதம் 10. முரளிதரன் காண்பித்த காணொளியை நம்ப முடியாமல் பார்த்திருந்த அபயிடம், நீயே பாரு மாப்பிள்ள, இவ அடிக்கிற கூத்த, மாமா எப்படி இப்படி ஒரு பொண்ணை உனக்கு தேர்ந்தெடுத்தாருங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. நல்ல வேலை, முதல்லையே நீ தப்பிச்சிட்ட. முதல் ராத்திரிலேயே அவளை தள்ளி வச்சுட்ட. ஒரு வேளை அவளை உன் பொண்டாட்டியா ஏற்றுக்கிட்டு அவ கூட வாழ்ந்து குழந்தை பிறந்த பிறகு இந்த கேடு கெட்டவளை பற்றி தெரிஞ்சிருந்தா என்ன ஆகிறது? அப்பப்பப்பா அப்பப்பா, நினச்சி கூட பார்க்க முடியலடா என்று அங்கலாய்க்க, ஷட்டப் மாமா, வாட் ரபிஷ் இஸ் திஸ்? முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க, இல்லை நடக்கிறதே வேற என்று பொறுக்க முடியாமல் கத்திவிட்டான் அபய் ஸ்ரீவத்சன். அபய், எனக்கு நயனியை பற்றி நல்லா தெரியும். இப்படி அபாண்டமாக பேசாதீங்க. அவன் நெருப்பு மாதிரி. என் சஞ்சுவுக்கும் அவளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. டேய், நீதானடா இந்த பொண்ணு உன் சஞ்சுவை ஏதோ செஞ்சிருப்பான்னு சொன்ன. கொலை செய்யவே அஞ்சாதவ இதுக்கு அஞ்ச போறா என்றார் எல்லலாக. மாமா, சஞ்சு கடைசியாக இவளை பார்க்க போனதாலையும் இவ எந்த மறுப்பும் சொல்லாமல் கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சதாலையும் தான் அப்படி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். மற்றபடி நயனி ரொம்பவே நல்ல பொண்ணு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மாப்பிள்ள, ஆனால் இதெல்லாம் நிஜம்டா. என்ன நிஜம்? கண்ணால் காண்பது பொய்யா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் நயனி விஷயத்தில் கண்டிப்பாக அது பொய் தான், சந்தேகமே வேண்டாம். ஆனால் இன்னொரு முறை நயனியை இப்படி தப்பாக பேசின தாய் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன் என்றான் இறுகிய குரலில். மாப்பிள்ள என்று அவர் அதிர்வோடு பார்க்க, எங்க உங்க மாமா, இனி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று நேராக தந்தையை தேடி சென்றான். சொல்ல அபய், என்ன விஷயம் என்றார் சக்கரவர்த்தி சாதாரணமாக. எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் எப்படி டேட் இவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க? முதல்ல யாரை கேட்டு நயனிக்காவை காலேஜ் விட்டு நிறுத்தினீங்க? கண்டவனும் பழி சொன்னால் அதை அப்படியே நம்புவீங்களா? மனசாட்சி இல்லையா டேட் உங்களுக்கு என்றான் அடக்கப்பட்ட ஆவேசத்தோடு. எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் அபய். அதுக்கு களங்கம் விளைவிக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். கலங்கம்மா? டேட், மற்றவங்க அவளை பற்றி புரிஞ்சுக்காம தப்பாக பேசலாம், ஆனால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அப்போது நயனி பற்றி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் தெரியுமா? அப்புறம் என்ன தைரியத்தில் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்க? அதை 2 வருஷமாக காணாமல் போன நீ கேட்கக்கூடாது அபய். இன்னைக்கு இவ்வளோ ஆவேசமாக நீ கேள்வி கேட்குறது அன்னைக்கு நீ வேண்டான்னு விட்டுட்டு போன பொண்ணுக்காக தான். அதை மறந்துடாத. நயனியை தான் நீ உன் மனைவியாக ஏற்றுக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த பேச்சு? போய் உன் வேலையை பாரு. அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு என்றார் கண்டிப்பான குரலில். போதும், நிறுத்துங்கப்பா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என்னை உங்கள் இஷ்டப்படி ஆட்டி வைக்க போறீங்க? இத்தனை வயசாகியும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்புவீங்களா? உங்களுக்கு அறிவில்லையா? எதையும் தீர விசாரிக்காம எப்படி நயனியை கலங்கமானவள்னு சொல்லுவீங்க என்றான் கட்டுப்படுத்தப்பட்ட கோபத்தோடு. என்ன பேசுகிற அபய்? நான் உன் அப்பாவா இருக்கிறதால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் மண்ணாங்கட்டி கௌரவத்துக்காக ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் அவளை பற்றி யார் என்ன சொல்லியிருந்தாலும் நம்பி இருக்கக்கூடாது. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? யார் அவ கூட இல்லாமல் போனாலும் நீங்கள் அவளுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். அதை செஞ்சீங்களா என்று கேட்க பதிலின்றி நின்றார் சக்கரவர்த்தி. நீங்கள் அவளை நம்பாமல் கண்டவங்க சொன்னதையும் கண்ட குப்பையையும் நம்பி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச காரியத்தை நினச்சி உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா டேட்? அபய், ஒத்துக்கிறேன், நான் இங்கே இருந்திருந்தா நயனி மேலே இப்படி ஒரு பழி வராமல் போயிருக்கும். ஆனால் என்னையும் அவளையும் இந்த பந்தத்தில் சேர்த்து நீங்கள் இங்கே இருந்தும் எப்படி இதை நடக்க விட்டீங்க? எல்லாமே ஆதாரத்தோடும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த சாட்சியை வச்சு தான் முடிவெடுத்தேன். ஆதாரம், சாட்சி என்னப்பா பேசுகிறீங்க? இப்போ நான் நினச்சாலும் உங்களை அதே நிலையில் நிறுத்த 100 சாட்சி ஆதாரத்தை தயார் பண்ண முடியும். அப்போ நீங்களும் களங்கமானவர்னு சொல்லலாமா? மைண்ட் யோர் வேர்ட்ஸ் அபய், நான் உன் அப்பாடா என்றார் ஆத்திரத்தோடு. நயனி உங்கள் மருமகப்பா. நான் வேண்டான்னு சொல்லியும் கட்டாயப்படுத்தி நம்ம வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமக. சாட்சி ஆதாரத்தை நம்பின நீங்கள் நயனியை ஏன் நம்பலை? அவளை வீட்டை விட்டு அனுப்புகிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையா? எங்கே இருக்குன்னே தெரியாத உன்னை எப்படி நாங்கள் தேடி தகவல் கொடுக்க? அப்போ நான் வர வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கணும். ஏன் அப்படி இல்லாமல் போனீங்க? இனி நீங்கள் நயனி விஷயத்தில் தலையிடாதீங்க என்றவன் உடனே சுதர்ஷனை தேடி சென்றான். சுதர்ஷன் வெளியில் இருப்பதை அறிந்த அபய் ஸ்ரீவத்சன் அவனுக்காக காஃபிடேரியாவில் காத்திருந்தான். 15 நிமிடங்கள் கழித்து தன் முன்னே அமர்ந்திருந்தவனிடம், அப்படி அன்னைக்கு என்னதாண்டா நடந்துச்சு, இப்போவாவது சொல்லி தொலை என்று கைபேசியில் இருந்த புகைப்படங்களை காண்பித்தான். சொன்னா என்று குறையாத கோபத்தோடு நண்பனை பார்த்தான் சுதர்ஷன். ஏற்கனவே நான் கில்ட்டில் இருக்கேன், உன் பங்குக்கு நீயும் என்னை குத்தி கிழிக்காத மச்சான் என்றான் ஆற்றாமையோடு. டேய்,
2 வருஷம் எங்க இருக்க, எப்படி இருக்க, அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போன அந்த பொண்ணு நீ இல்லாம உங்க வீட்டில் எப்படி இருப்பாங்கிறத பத்தி கூட யோசிக்காம இருந்துட்டு இப்ப மட்டும் என்னடா பாசம் பொங்குது? நான் பண்ணினது தப்பாவே கூட இருக்கட்டும் என்றவனை இடையிட்டவன், அது என்ன தப்பா கூடன்னு சொல்ற? தப்பா கூட இல்ல, தப்பு தான். உன் வாழ்க்கையில நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. சரி, தப்பு தான், தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டேன். ஆனா அதை குத்தி காட்டுற நேரம் இது கிடையாதுடா. தயவு செஞ்சு சொல்லு மச்சான். இப்போ நீ இப்படி பேசுறத நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? உனக்கு என்ன திடீர்னு நயனி மேல கரிசனம்? ப்ளீஸ் மச்சான், நீ என்னை எவ்வளோ திட்டணுமோ திட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு திட்டுடா என்றான் கெஞ்சலாக. அவன் பேச்சில் சற்று இறங்கி வந்தவன், சரி சொல்லு, உனக்கு என்ன தெரியணும் என்றான். எனக்கு நயனியை பற்றி நல்லா தெரியும். அவள் நிச்சயம் மோசமான பொண்ணு கிடையாது. இதில் வேற ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நயனிக்கு என்ன நடந்துச்சு? இப்போ எங்கே இருக்கா? பரவாயில்லையே, பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் நயனி மேலே இவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்க. ஆனால் நயனி பற்றி உனக்கு தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? உன் குடும்பத்துக்கு தெரியலையே. நயனி தான் மருமகளாக வரணும்னு அடம் பிடிச்சு கட்டி வச்ச உன் அப்பாவுக்கு தெரியலையே. எவனோ ஒரு நாய் கொடுத்த ஆதாரத்தை வச்சு எவ்வளோ ஈஸியாக அவங்க மேலே பழி சுமத்திட்டாங்க. இதில் கொடுமையே அவங்க அப்பா பேசின பேச்சு தான். அவங்க அம்மாவால் நயனியை அவங்க வீட்டில் கூட வச்சுக்க முடியலை. இப்போ எங்கடா இருக்கா என்றான் வியர்வையை துடைத்தபடி. எங்கே நயனி தப்பான முடிவுக்கு போயிடுவாங்களோன்னு ஹாஸ்டலில் சேர்த்து விட பயமாக இருந்தது. அதனால தான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் என்றான் சுதர்ஷன். அப்பா, அப்போ நயனி இப்போ சேஃபாக இருக்கா அப்படி தானே? ஆமாம், இது போதும் எனக்கு. ஆனால் எப்படிடா இதெல்லாம் நடந்துச்சு? எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு மச்சான். நயனி டஸ் நாட் டிசர்வ் திஸ். அவளை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க. எதையும் நம்ப நான் தயாராக இல்லை. அதே நேரம் அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு என் மனசாட்சி என்னை குத்தி கிழிக்குது. நயனி மேலே எந்த கலங்கமும் இல்லை. அது ஃபால்ஸ் அலிகேஷன்னு நிரூபிக்காம என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க மச்சான் என்றான் கெஞ்சலாக. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது நயனிக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்ன விஷயங்கள் இதுதான் என்று தன் பேச்சை ஆரம்பித்த சுதர்ஷன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் நயனியோட ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயரில் இருக்கான். கிளாஸில் 2-3 முறை ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கான். அதோட பொண்ணுங்களை ரொம்ப மோசமாக பேசுறது, வர்ணிக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு அவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகி போயிருக்கு. ஒவ்வொரு முறையும் அவனை வார்ன் பண்ணின நயனி கடைசியாக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டார்ச்சர் கொடுத்ததை பார்த்துட்டு, இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்ததுன்னா நிச்சயமாக மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த பையன் தொடர்ந்து தம் போக்கில் இருந்ததால் வேற வழி இல்லாமல் அவன் பேரண்ட்ஸை வரவழைச்சு பேசியிருக்காங்க. அவன் மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்தால் நேரடியாக சஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன மச்சான், இவ்வளோ ஆக்ஷன் எடுத்துமா அவன் அடங்கலை? ஆமாடா, அது மட்டும் இல்லை, நயனி அவனை செமஸ்டர் அட்டன் பண்ண அலோவ் பண்ணலை. அந்த கோபமும் அவனுக்கு இருந்திருக்கு. போதாததுக்கு ராஜனுக்கும் இன்னொரு பையனுக்கும் கிளாஸில் ஏதோ தகராறாகி இருக்கு. அப்போ நயனி அந்த பையனோட பக்கம் ஸ்டாண்ட் எடுத்ததில் அவன் இன்னுமே காண்டாகி போயிருக்கான். அந்த பையன் பக்கம் நியாயம் இருந்ததால் மட்டுமே அவனுக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் ராஜன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நயனி மேலே இன்னுமே வன்மத்தை வளர்த்துக்கிட்டான். பெருசாக அதை வெளியே காட்டிக்காம அவங்க போகிற இடம்லாம் பின்னாடியே போய் மன்னிக்க சொல்லி கேட்டிருக்கான். அதே சமயம் நயனியை பழிவாங்க சந்தர்ப்பம் தேடிட்டு இருந்தவனுக்கு காலேஜில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிடுச்சு. நயனி கேர்ள்ஸ்க்கு புடவை கட்டி விட போயிருக்காங்க. அப்போ அவன் லவ் பண்ணுற பொண்ணு மூலமாக அவங்களுக்கு மயக்கம் மருந்து கலந்து கொடுத்துருக்கான். என்னடா சொல்கிற என்று அபய் கேட்ட அதே வேளை சுதர்ஷனின் வீட்டில் இருந்த நயனிகா உணர்வுகளற்ற முகத்தோடு அன்றைய நாளை நினைவு கூர்ந்தாள். கடந்த 2 வருடம் அபய் தன்னுடன் இல்லாமல் போனாலும் அந்த வீட்டின் மருமகளாக அவள் எந்த குறையும் இல்லாமல் தான் நடந்து கொண்டாள். மாமியார் அவளிடம் அதிக முகம் கொடுத்து பேசாவிட்டாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவள் அதிகாலையே எழுந்து காஃபி டீ போடுவதில் தொடங்கி சமையல் செய்வது வரை எந்த குறையும் இல்லாமல் தான் பார்த்து கொண்டாள். முதலில் அவள் சமைப்பதற்கு முரளிதரனும் இளங்கொடியும் எதிர்ப்பு தெரிவிக்க வினோதனும் சக்கரவர்த்தியும் தான் அவளுக்கு பக்கபலமாக நின்றனர். பின்னே கட்டிக்கொண்டு வந்த மருமகளை மகன் இப்படி விட்டுச் செல்வான் என்று எதிர்பாராத சக்கரவர்த்தி நயனிக்கு குறைந்தபட்சம் அந்த வீட்டின் மருமகளுக்கான உரிமைகளை கொடுத்து ஈடுகட்ட முயன்றார். இதுதான் தன் குடும்பம் என்ற முடிவோடு இருந்த நயனிகாவும் மனதாரத்தான் அனைவருக்கும் செய்து கொண்டிருந்தாள். கணவன் விட்டு சென்றது அவளுக்கும் பேரதிர்ச்சி. ஆனாலும் நிச்சயம் சில நாட்களில் திரும்பி வந்து விடுவான் என்றுதான் அவள் நம்பியிருந்தாள். நாட்கள் மாதங்களை கடந்து மாதங்கள் வருடங்களை எட்டிய போதும் அவன் வராததில் நயனிக்கு மனம் கசந்து போனது. இதற்கு மேலும் தோழியின் கட்டளையை நிறைவேற்றுவதால் பலன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவள் கணவனிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்தாள். ஆனால் அதை தெரிவிக்க அபய் அவள் அருகில் இல்லை.
அவனை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. அபய் ஸ்ரீவத்சனின் வருகைக்காக அவள் காத்திருந்த ஒரு நாளில்தான் அன்றைய கொடூரம் நடந்தேறியது.